நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 56:3. நீங்கள் கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து போனால் தொடர்ந்து தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள். எதிர்பாராத விதத்தில் எவ்வாறு உங்களை ஆசீர்வதிப்பது என்று அவருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும். ஆனால் உலகத்தினால் நிரம்பி இருக்கக்கூடாது. கப்பல் தண்ணீரிலேயே இருந்தாலும் தண்ணீர் கப்பலுக்குள் வந்துவிட்டால் அது மூழ்கிவிடும். அதை போலவே கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் அவர்களுக்குள் வந்துவிட்டால் அவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்று ஒருமுறை D.L. மூடி ஐயா குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையின் எல்லாவிதமான சூழ்நிலையிலும் முழு மனதாக தேவனை நம்புவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கின்றீர் என்பதை வாழ்க்கையின் கடினமான நேரங்களிலும் நாங்கள் முழுமனதாக நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலக கவலைகளை எங்களை விட்டு நீக்கி உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை சூழ்ந்து கொள்ளும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, எங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.